வரா டான் டான் டடடடா டான் டான் டடடடா டான் டான் டடடடா. ஃபேன் பக்கத்துல வச்சுக்கிட்டு இதுதான் சமைக்கிற லட்சணம். துண்டங்கடா டேய் துண்டங்கடா டேய் கேமரா எடுத்து டேய் கட் பண்றாத. ஆமாடா ஃபேன் எடுத்துட்டு வாங்க. மாசுடா அப்படி சொல்லக்கூடாது. மாசு மாசு. உப்பு கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. உப்பு போடவே இல்லை. அந்த மூடு தொடச்சு கரெக்டா இருக்குன்னு பார்த்தேன். இல்லடா தலப்பா கட்டு வரல உனக்கு நிக்காது. இப்ப மனசுல விஜய் நினைப்பு தலப்பா கட்டு கட்ட சொன்னான்டா. இதான் கரெக்டா இருக்குண்ணா. நீ அப்படி போயிட்டு இருந்தா ஆனா சின்னதா இருக்குது. அப்படியா? ஓகே பாய் காஞ்சிருச்சு பாய். இப்ப இந்த சைஸ் எல்லாத்தையும் போட போறோம். ஓகேயா போட்டலாமா? கரண்டியே காணோம். இதுவா என்னடா பாருடா இது பாருடா டான் டான் டடடடா டான் டான் டடடடா டான் டான் டடடடா. டேய் என்னடா தண்ணி மாதிரி இருக்கு. ஸ்மெல் வருது. ஆஹா டேய் அப்படியே அப்படியே விட்டுட்டு போயிடாத. அப்பாஸ் என்ன பண்ணிருக்க பாருங்க. இதுக்கு மேல ஏறிடுச்சா வந்து ஓகே ஃபுல்லா வெந்துட்டான் கரெக்டா. அப்படியா? அவனே சொல்றானா? நீங்க போட்டாதான் இத கீழ இருக்க முடியும். போடுங்க. ஓகே 400 கிராம் ஆனியனை தட்டுறோம். இப்ப இறங்கிருமா? இப்ப வந்துட்டு பொன்னிறமா வதங்குறோம். நான் என்ன பண்ணேன்னா இதான் பண்ணுவேன் நானு. டக்கு நான் ஓகே ஆனியன் வேக மாட்டேது சொல்ல போடுறா உப்பை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு உப்பை போட்டு வதக்க ஆரம்பிச்சிருவேன். இந்த துண்டை கூட கொஞ்ச நேரம். துண்டையா? உனக்கு வேர்த்துதுன்னா சொல்லு. நின்னு வதக்குற கஷ்டம் இருக்குல்ல. அதுவும் வதங்க மாட்டேதுடா. கேஸ் கூட நானும் 3/4 மணி நேரமா நிக்கிறேன் வதங்கிக்கிட்டே இருக்கு. டயர்டா இருக்கு. வேர்த்து ஊத்தி ஊத்தி சரி நெக்ஸ்ட் என்ஜாய். அதாவது மணி இப்போ 2 ஆயிடுச்சு சரிங்களா. 2:15 பண்றேன்னா பண்றவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு மட்டும் பாருங்களேன். காட்டுறேன். நல்ல ஃபேன் பக்கத்துல வச்சுக்கிட்டு இதுதான் சமைக்கிற லட்சணம். பாய் என்ன பாய் படுத்துட்டான் அவன். அவ்வளவுதான் நம்மள வதக்க விட்டு அவர் ஹாயா படுத்து கிடக்குறாரா? போய் எழுப்பு பாய். வீடியோ வேற எடுக்கிறீங்களா? வதக்கிட்டேனே மகனே. சரி கேஷ் அப்படியே அதே கண்டினியூ போயிடலாம். துண்டு எடுத்துக்கோங்க. பழைய இதுக்கு ஃபார்முக்கு அப்படியே வந்துருவோங்க. துண்டங்கடா மால்ட்ட இருக்கு. கட் பண்றாத. அப்படியே எப்படி இருந்தோம் அப்படியே போயிட்டு அதே மாதிரியே சமைக்கிற மாதிரி இருக்கணும். கட் பண்ணிட்டு அப்படியே கேஸ் எல்லாம் போயிடலாம். வதக்கிடுச்சு நல்லா. போடுங்க. இதுல போடுங்க. எவ்வளோ? அவ்வளவு போடுங்க. ஃபுல்லாத்தையுமா? இம்புட்டையுமா? இது எவ்வளவு இருக்கும்? போன வாட்டி நாங்க எவ்வளவுமா போட்டோம்? இவ்வளவுதான் போட்டிருப்போம். அதனால தக்காளி சோறு மாதிரி ஆச்சு. இந்த வாட்டி எல்லாத்தையும் இருக்கும். அப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் மேட்டரே இருக்கு. மேட்டரே அதான். இது எவ்வளவு? இது எத்தனை கிராம்? 150 கிராம். 150 ரூபாய். 150 ரூபாயா? தெரிக்குது மாஸ். அப்பப்ப இதை பார்த்துக்கணும். இது என்ன மேல ஏறி கிடக்கு. என்னடா ஏறிடுச்சு இறங்கிடுச்சு. ஓகே பட்டாக்கா இப்ப கிருட்டா தான் பிடிக்கும் அடி. இப்ப அதுதான் மேட்ரு. இப்ப அடி பிடிக்காம கிண்டது எடுக்கவே இல்லையே.
நல்லா கிண்டுங்கண்ணே. ஏதோ எனக்கு பாதாம் அல்வா ஃபீல் வருதுடா. இன்னும் ஒரு இடத்துல நின்னு சமைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். பேசுறா பேசு. என்ன என்ன பண்ண போற? ஒண்ணும் இல்ல. இஞ்சி பூண்டு இதுல கொஞ்சம் இருந்துச்சு, ஏதாவது வேஸ்ட் பண்ண கூடாது. நான் அரைச்சது இல்ல. தக்காளியை வெட்டிட்டீங்களா? ஆமா, தக்காளி வெட்டி எடுத்தது கேப்ல. டேய் நான் தானடா வெட்டிக்கிறேன், கவனிக்கலையா? சரி, ஆனா இப்போ வந்து என்ன அப்படின்னா மசாலாவை கொஞ்சம் இந்த இஞ்சியோட கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மசாலா கொஞ்சம் நல்லா இறங்கும். ஓ, இஞ்சி பூண்டு பேஸ்டோட சேர்த்து மசாலாவுக்கு இந்த சேர்த்துக்கணும். சில்லி பவுடரா? ஆமா, 2 ஸ்பூன் போடுறதுல 1 ஸ்பூன் வந்து இதுல சேர்த்துக்கணும். போடுங்க. என்னடா ஒரு ஸ்பூன் இவ்வளவு போட்டுட்டு இருக்க? போதும். அப்புறங்க எப்படி? சூப்பர். இப்படி போட தனி டேஸ்ட் வரும் தெரியுமா? வருது. எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. நல்லா அடிச்சு கிண்டுங்க. அடிச்சா அப்படிதான் கிண்டணும். நம்ம டீம் இப்படி இல்ல, இங்க வேற கிண்டிட்டே இருக்கணும். நல்லா வருதுடா ஒரு மாதிரி. வருதா? அதுக்குதானே எல்லாம் முயற்சியும். ஆசரா நீ சக்சஸ்ஃபுல்லா பிரியாணியா மாத்திட்டோம். நம்ம ஜெயிச்சு அல்வா மாதிரி இருக்குடா. இது அப்புறம் தான் அல்வாவா கில்வாவா. அல்வா மாதிரி பிரியாணி இறங்கணுமா? அதுக்கு தான் இது சேர்க்குதுண்ணே சைட்ல அந்த ஃபேனு. ஆமாடா, ஃபேன் எடுத்துட்டு வாங்க. மாசுடா. அப்படி சொல்லக்கூடாது, மாசு. மாசு. ஆஹா, வெயிட் போடு. வா, முறையா இருக்கு. இதுவே பிரியாணி வந்துருச்சு. ஸ்பீடு கூட்டு. கம்மியா இருக்கு பாரு. சத்தியமா ஓவராதான் இருக்கு. ஏசி இல்லையா? ஆஹா, தூக்கி அப்படியே அந்த மலத்தை அப்படியே வேற லெவலு. நல்லா இருக்குடா. கம்ஃபர்டபுளா இருக்கா சமைக்க பாரு. காத்துக்காரு கிசாவா வருது. இது பா எக்ஸாஸ்ட் மாதிரி வேலை செய்யுது. அப்படி இப்படியே போயிடுது. இங்க பாருங்க, ஆவிலாம் அதுதான். இந்த மாதிரி நான் வாழ்க்கையில சமைச்சதே இல்லடா. வா, நெஞ்செல்லாம் குளிர்ந்துருச்சுடா. ஏன் ஃபேன் அங்க இருக்கிறதுனாலயா? கரெக்டா நெஞ்சிலே அடிக்குது. போறடா இருக்குடா. நான் பாரு லைட்டா இருக்குடா. உப்பு கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. உப்பு போடவே இல்லை. ஓகே, போலாமா? போட்டலாமா? இஞ்சி பூ போச்சு. அப்புறம் இப்ப என்னன்னா இஞ்சியோட பிரச்சனை போயிட்டானா? இப்ப இல்ல. 200 கிராம் தயிர். 200 கிராம் தயிர். 200 கிராம் இருக்கா? பாதி இருக்கு. ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, 400 கிராம்ஸ் இல்ல 200 கிராம்ஸ் இருக்கு. தட்ட போறோம். ஓகேயா? தண்ணி எங்க இருக்கு? சர 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 குடிக்கிறதுடா. டேய் தள்ளிக்கடா ஒரு நிமிஷம். என்னடா பண்ற? தண்ணிடா குடிக்கிறதுடா. டேய் சமைக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ற நீ. என்னத்தடா டிஸ்டர்ப் பண்ற? அதான் பண்ண போற. அடுத்து தலைக்கறியாக்க போற பார்த்துட்டே இருக்கு. ஓகேடா, குளிஞ்சிட்டேன்டா. டேய் டேய் டேய், அக்கிள்ரா. அக்கிளுக்குள்ள என்ன கை விட்டு தூக்குற? இந்த அத்தைக்கு போடு. அதுல வந்து இப்படி புரிஞ்சா ஒண்ணு வராது. ஆஹா, இந்த ஆக்சுவலி எல்லாரும் தக்காளி எல்லாம் போட்டு தான் தயிர் ஆட் பண்ணுவாங்க. நீ என்ன புதுசா ஒரு ப்ராசஸ் சொல்ற? ஆமா, இது வந்து நம்மளோட ஸ்டைல், கடை ஸ்டைல் ப்ராசஸ். ஓகே, இப்ப வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்கோன்றத சொல்லிடுறேன். ஒரு சின்ன சுருக்கம். இப்போ உடனே இதை புதினா ஆட் பண்ணலாம். உடனே வா. சாரி நான் வரேன், சுருக்கத்துக்கு வரேன். முதல்ல ஏதோ டக்குன்னு போடணும்னு சொல்றேன். அதுக்கப்புறம் போடுங்க. அவ்வளவுதானா? இது எவ்வளவு கிராம் சேர்த்து இதை ஆட் பண்ணலாம். இது எவ்வளவு கிராம்? இது வந்து நம்ம கை குத்து அளவு தான். கை குத்து அளவு. இப்பதான்டா முதல்ல சொல்றான். இந்த தேவையான அளவு வந்துருச்சா? இதுதான் எனக்கு பிரச்சனையே. தேவையான அளவு எவ்வளவு? இது வந்து 1 கிலோக்கு அந்த 1 கட்டு சின்ன கட்டு வாங்கிக்கலாம். ஓகே, நிறைய கழிவு போயிட்டு எனக்கு குக்கிங் தான் முக்கியம். தண்ணி எல்லாம் அப்புறம்டா. ஓகே, இப்ப எங்க விட்டேன்? சுருக்கம், கதை சுருக்கம். என்னன்னா முதல்ல எண்ணெய் ஊத்தி தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோமா? தேவையான ஸ்பைசஸ் என்னென்ன சொல்லு. கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அதுக்கு நம்ம இல்லன்னு சொல்லிட்டு ரொம்ப இலை போட்டோமா? இதெல்லாம் போட்டுவிட்டு வெங்காயத்தை போட்டு வதக்குன்னு வதக்கி போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதையும் நல்லா வதக்குன்னு வதக்கி போட்டு இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போனதுக்கு அப்புறம் தயிர் ஒரு 200 கிராம் தூக்கி போட்டு விட்டு அது கூட சேர்த்து பட்டாரம் தூக்கி இந்த புதினாவையும் தூக்கி போட்டு விட்டு அதுக்கப்புறம் அது வந்து சும்மா எலிவேஷனுக்காக, அது மேண்டேட்டரி கிடையாது. வேணும்னா போட்டுக்கோங்க.
அந்த எதுக்கு அப்புறம்னா அந்த வெங்காயத்துக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட போட்டுட்டு லைட்டா அந்த மசாலா போட்டோம்னா கொஞ்சம் கிசாவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். சரி ஓகே, மாட்டிக்கிட்டு போடுங்க, ஜாலியா வெயிட் பண்ணிட்டு அந்த ஹெட்செட் மாட்டிக்கிறேன். ஆரம்பத்தில் வீடியோ ஸ்டார்டிங்ல இருக்கு அது நீங்க தான் வச்சீங்க. தூங்கும்போது இது கூட அதான ஒரு ஸ்டைலு இருக்கு. ஓகே, நல்லா இந்த இலெல்லாம் சுருங்கணும்னா ஓகே. இப்போ எல்லாம் சுருங்குற ஸ்டேஜுக்காக வெயிட் பண்ணணுமா? நல்லா அடிச்சுட்டே இருங்க, கிண்டிட்டே இருங்க, நல்லா கிண்டுங்க. இது நல்லா சுடுது, இதுதான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண டான்ஸ் மூடுக்கு போயிட்டு இருக்கேன். வா பக்கம் வா. எத்தனை அந்த மூடுக்கு போயிட்டு போதும்ல. ரீல்ஸ் போடாம பக்கம் வா பக்கம் வா. பாய் எடுத்துக்கிட்டு இருக்கியா நீ? அவன் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஐயோ இது அப்படியே போட்டுக்கலாம், ஜாலியா இருக்கு. அப்படின்னா நீ இப்ப சமைக்கலையே. ஐயோ இப்ப கேஷ் ஆஃபர் எப்படா சொன்ன மாதிரி லைட்டா வதக்குறியா? வதக்கியாச்சு. நான் சொன்ன மாதிரி கரெக்டா வதக்கிட்டியா? பச்சை பச்சை திட்டான்னு தெரியுது. ஓகே கமான். சரி ரைட், நெக்ஸ்ட் ப்ராசஸ் Next. பண்ணலாம். இது ரொம்ப முக்கியம். என் துண்டுங்கடா. இந்தப்பா இந்த கண்ணா தெரியலடா அது. இங்க பாரு, இப்போ வந்து தக்காளியும் நம்ம எடுத்து வச்ச தக்காளியும் பச்சை மிளகாய் அந்த ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிடலாமா இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம்? நல்லா ஐயோ போதுங்கடே, வெளியில பண்ற மாதிரி இருக்கா.